Zulu. Left. Zulu. மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி சிங்கிதி சாரண மாணவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பாடசாலையின் முதல்வர் ஆர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சாரண தலைமையக உதவி சாரண ஆணையாளர் டி சசிகுமார், நிதி பிரிவுக்கான உதவி சாரண ஆணையாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பதில் சாரண ஆணையாளர் அமர்தன் கார்மேகம் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். பாடசாலையின் குழு சாரண தலைவர் எம் சந்திர சுசர்மனின் ஒழுங்கமைப்பிலும் சிங்கிதி சாரண தலைவர் திருமதி எல் ஜெயச்சந்திரனின் நெறிப்படுத்தலின் கீழும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டது. இதன்போது மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் சிங்கிதி சாரண மாணவர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு சின்னங்கள், கழுத்தப்பட்டிகள், தொப்பிகள் அணிவிக்கப்பட்டதுடன் அதிதிகளின் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. சமூகத்தில் சிறந்த பிரஜைகளை உருவாக்கும் வகையில் சிறந்த தலைமைத்துவத்தினை கட்டியெழுப்பும் வகையிலும் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் சாரணிய இயக்கம் தொடர்ச்சியாக பயிற்சிகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறார்களான சிங்கிரி சாரணிய மாணவர்களுக்கான சின்னம் சூட்டும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் கல்லூரியின் முதல்வர் திரு ஆர் பாஸ்கர் சார் அவர் மற்றும் எங்கள் அன்பான சிறார்களின் பெற்றோர்களையும் எங்கள் கல்லூரி அங்கத்தவர்கள் மற்றும் எங்கள் கல்லூரியின் சகல நிகழ்வுகளிலும் ஏதோ ஒரு வகை சாரண மாணவர்களுக்கான சின்னம் சூட்டு விழாவுக்கு அன்போடு வருக வருக. வரவேற்புரையை நடத்தி சென்ற அதிபருக்கு என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து நிகழ்வினை நடத்தும்படிக்கு மடலை சார் கூறுங்கள். சமயத்திற்கும் நாட்டிற்கும் அன்பு காட்டுவேன்.
படி எடுத்து அப்படியே செய்யற போடுற மாதிரி வந்துடுது. சார் கேட்பாங்க சார் சாமி கொஞ்சம் காலி போடுங்க. மீடியாவுக்குள்ள போடுறது எல்லாரும் மறைச்சிருக்காங்க. எவ்வளோ பிடிக்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டீங்க. தம்பி தம்பி இங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே பாருங்க. சாரி ठीक है ठीक है ठीक है बोल रहा हूँ. திரும்பி உங்கள் பூக்கத்துவ அணியினருக்கு வணக்கத்தை செலுத்துங்கள். உங்கள் இடத்திற்கு செல்லலாம். இந்த அழைப்பைக்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதி டெபுட்டி சீஃப் கமிஷனர் அமிர்தம் காரமேவா அவர்களே, கதை ஒன்றை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சின்ன படியன் போய் ஒரு வயது முதிர்ந்தவர்களிடம் கேட்டார், தாத்தா இந்த உலகம் மிகவும் வேகமாகவும் மிகவும் மோசமானது உலகமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலேயே நாங்கள் எப்படி 3 பொம்மைகளை கொண்டு வைத்தார். ஒன்று வெறும் களியினாலே செய்யப்பட்ட பொம்மை, அடுத்த பொம்மை பஞ்சினாலே செய்யப்பட்ட பொம்மை, அடுத்தது கற்கண்டினால் செய்யப்பட்ட பொம்மை. முதலாவது அந்த பொம்மையை மேலே தண்ணி களியினால் செய்யப்பட்ட பொம்மைக்கு மேல் தண்ணியை ஊட்டும் போது கரை படிந்த ஒரு நீர் தான் அதுக்கு இறுதியாக கிடைத்தது. இரண்டாவதாக பஞ்சினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த தண்ணீரிலே எதுவும் ஊட்டப்பட்ட தண்ணீரிலே எதுவுமே மிச்சம் பெறவில்லை. கற்கண்டினாலே செய்யப்பட்ட பொம்மைக்கு மேலே அந்த தண்ணீரை ஊட்டும் போது ஒரு இனிப்பான பானம் கிடைத்தது. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நீ வாழும்போது கற்கண்டினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையாகத்தான் வாழ வேண்டும். அதாவது அந்த கற்கண்டினால் செய்யப்பட்ட பொம்மையானது தன்னை உருக்கி தன்னிடம் இருக்கிற நல்ல குணங்களை இந்த உலகத்துக்கு விட்டு செல்கின்றது. ஆனால் இந்த களிமணினாலே செய்யப்பட்ட பொம்மை என்ன என்றால் கரைபடிந்த ஒரு தண்ணீரைத்தான் விடுகின்றது. அதாவது நாங்கள் உலகத்தில் வாழும்போது தானும் கட்டு இந்த உலகத்துக்குமே கூடாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை உண்டாக்கி சென்றார். அதாவது இந்த பஞ்சினாலே செய்யப்பட்ட பொம்மை எல்லாமே தனக்கு தான். இப்ப உங்களுக்கு தெரியும், என்னுடைய லார்ட் பர்டன் பவல் அவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன் இந்த சாரணி இயக்கத்தை ஆரம்பித்து 107 வருடம் 110 வருடங்களுக்கு முன் இந்த சாரணி இயக்கத்தை ஆரம்பித்து அவர் ஒரு பொது நலத்துடன்
நல்ல ஒரு சமநிலை ஆளுமையுடைய மாணவர்களை சிறார்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பொதுநலத்துடன் செய்கிறார். இப்ப இருக்கிற உலகம் வேர்ல்டானது எல்லாமே செல்ஃபிஷான ஒரு வேர்ல்டா இருக்கிற உலகமா இருக்கின்றது. எல்லாமே தனக்குத்தான், தந்த குடும்பம், தனக்கு எதுவுமே பிறருக்கு இல்லாத ஒரு உலகத்திலே இந்த சாரணி இயக்கம் வந்து கற்றுத்தர பாடம் என்று சொன்னால், நாங்கள் நல்ல ஒரு விழுமியமானவர்களாக வாழ்வது மாத்திரமல்ல, உலகத்துக்கும் அதை விட்டு செல்ல வேண்டும். அன்பான சாரணர்களே, இந்த சிங்கிதியை நீங்கள் பெறுகின்றீர்கள். ஏவிசி மற்றும் அந்த கல்லூரி இனத்தை சூட்டி அவர்களை சந்தோஷப்படுத்தி மேலும் வளர்ச்சி நடத்தி எங்களுடைய குழு சார்ந்த தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இடம்பெற இருந்ததான இந்த நிகழ்வில் பிரதி மாவட்ட ஆணையாளராக அந்த நேரத்தில் என்னுடைய பின்னால் தம்பி